ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு சூப்பராக நல்லா இருக்குங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் குறைவாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு கவுளி சூப் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க, என்னன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி நான் பட்டர் சேர்க்குறேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்லிக் சேர்க்குறேன். பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க, சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் நான் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும்னு சேர்க்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இப்போ நமக்கு வெங்காயம் கொஞ்சம் மடங்கி வந்திருக்குங்க. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு க்ரீன் பீஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சம் பீன்ஸ். இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம இன்றைக்கி நான் க்ரீன் பீஸு சேர்த்துருக்கிறது ஃப்ரோசன் க்ரீன் பீஸு தாங்க. இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். அதனால் இது ஏமா வெந்துடும். நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கட்டுங்க. இங்கிட்டு நம்ம கவுளி மிக்ஸை ரெடி பண்ணிக்கிடுவோம். இது நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஸ்ட்ரைட்டாக சேர்க்கும்போது நமக்கு கட்டித்தன்மை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம இந்த மிக்சரை இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கணுங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கவுளி பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நான் இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு கரையிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க, கட்டித்தன்மை ஒன்றும் இல்லாமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவோட கட்டித்தன்மை ஒன்றுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம அந்த வெஜிடபிள் மிக்ஸில் ஊற்றிக்கலாம். நமக்கு இது இப்போ குக்காய் வந்துருச்சுங்க. இப்போ அதில் நான் அந்த மிக்சரை நான் சேர்த்துக்கிறேன். இது 1 கிளாஸ் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 5லேருந்து ஒரு 6 நிமிஷம்னாலும் நமக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரட்டுங்க கதன்னு. அப்புறம் தான் நமக்கு அந்த கவுளி மாவோட பச்சை வாசனைலாம் போய் கிடைக்கும். ஏன்னா நமக்கு அந்த பச்சை வாசனையோடு நம்ம சூப்பு குடிக்கும்போது சிலப்போ வயிறு வலி இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்க, நமக்கு நல்லா கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன். அடுப்பை அமர்த்துறதுக்கு முன்னாடி இப்போ இதில் கொஞ்சோண்டு மல்லி இலை, குடிக்கும்போது மல்லி இலையோட ஃப்ளேவர் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க, நல்லா கமகமன்னு மணக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட கவுளி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க. இது சாயந்தரம் வார குட்டீஸுகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா இந்த சூப்பு நம்ம வச்சு கொடுக்குறாங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.